எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு உங்ககிட்ட வீடியோவில் பேசுகிறேன். கடைசியாக டீலிமிட்டேஷன் பற்றி பேசியிருந்தேன். அதை தொடர்ந்து எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டும் வந்துச்சு. ரிசல்ட்டுக்கு பிறகு என்னவெல்லாம் நடந்துச்சு, என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 2 வாரமாக எல்லா வீடுகள்லேயும் நியூஸ் சேனல் தான் ஓடிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போகுது. 2026 தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டால் திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலேயும் பழி போடாதீங்க. தலைவராக இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். வெற்றி கிடைக்கும்போது எனக்குத்தான் அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போ தோல்வி அடையும் போதும் அந்த பழியை